சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் தனுஷ் கிருத்தி சனோன் நடிப்பில் உருவாயிருக்கும் தேரே இஷ்குமே உன்னுடைய காதலில் அப்படிங்கிற மாதிரி ரஃபான ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு சொல்லலாம். இந்த படத்தை இயக்கியிருக்கிற ஒரு டைரக்டர் ஆனந்த் எல் ராய். இவர் ஆல்ரெடி தனுஷை வச்சு ராஞ்சனா, அதரங்கிரே மாதிரியான படங்கள் கொடுத்திருந்தாரு. ராஞ்சனா என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிலிம்ஸ், ஹிந்தி ஃபிலிம்ஸ்ல ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த படத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செஞ்சுதா. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு இன்டென்ஸான லவ் ட்ராமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அது எந்த அளவு சிறப்பாக இருந்தது, படத்தில் இருந்து பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுஷ் லே லடாக்ல ஏர்ஃபோர்ஸ் பைலட்டா இருக்காரு. அங்க அவருக்கு ஒரு மிஷன்லாம் கொடுக்கப்படுது. பட் அவரோட ரொம்ப அக்ரெசிவ்னஸ் காரணமாக ஒரு வாரையே ட்ரிகர் பண்ற அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கமாண்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. கேப்டனும் அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டை சஜஸ்ட் பண்றாங்க. அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்தி சனோன். கிருத்தி சனோனை பார்த்தோன்னே தனுஷ்க்கு ஒரு பயங்கரமான எமோஷன் வருது. கிருத்தி சனோனுக்கும் தனுஷோட போட்டோவை பார்த்ததுலேருந்தே அந்த மாதிரியான ஒரு ட்ரிகர் இருக்கு. ஸோ இதனால என்ன தெரிய வருது அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கன்வே ஆகுது. அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டெல்லிக்கு நம்மள 8 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போகுது. அங்க ஒரு இன்டென்ஸான லவ் ட்ராமா ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடந்திருக்கு. அந்த லவ் ட்ராமாவோட கிளைமேக்ஸ் என்ன, அதோட இம்பாக்ட் இப்போ அவங்க லைஃப்ல எப்படி இருக்கு, அண்ட் இதை தாண்டி அவங்க எடுக்கிற ஃபியூச்சர் டிசிஷன்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த தேரே இஷ்குமே. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சங்கர் அப்படிங்கிற கேரக்டர்ல தனுஷ் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. அவரோட அந்த ராஞ்சனா யூனிவர்ஸ்ல குந்தன் அப்படிங்கிற கேரக்டர் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். இந்த படமும் ராஞ்சனா யூனிவர்ஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே யூனிவர்ஸில் நடக்கிற கதை அப்படிங்கிறப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எதிர்பார்ப்போம். பட் அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இந்த கேரக்டரை அடங்கியிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங்கும் அது தனிச்சு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எமோஷனலான காட்சிகளில், இன்டென்ஷனான சீன்ஸில் சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடங்களில் குறிப்பாக கீர்த்தி சனோனை ஒரு வீட்டில் போய் பார்த்து மொட்டை மாடியில் நின்று பேசுவார். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் மீட்டடான பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருந்திருக்கலாம். அதாவது மற்ற சீன்ஸ் எல்லாத்துலேயுமே சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காரு தனுஷ். நாயகனுக்கு இணையான ஒரு பவர்ஃபுல்லான வேடத்துல நாயகியாக கிருத்தி சனோன் அவங்களும் தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களோட கேரக்டர்லையும் இதே பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் போர்டு போயிட்ட மாதிரி இருக்கு ஆக்டிங்ல. அந்த டோனாலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இன்ஃபேக்ட் படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே இந்த மாதிரியான ஒரு மீட்டரை டச் பண்ணிட்டு வராங்க. இது கொஞ்சம் அவுடேட்டடா ஃபீல் ஆகுது. ரொம்ப கிரவுண்டடா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் வருது. இந்த மீட்டரை தாண்டி நடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ஓரளவுக்கு கிரவுண்டட் அப்ரோச்ல சிறப்பாக பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டால் நிச்சயமா பிரகாஷ் ராஜ் தான். தனுஷோட அப்பாவா அவரோட கேரக்டர் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அவரும் பயங்கரமான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சில காட்சிகள் சொல்லணும் அப்படின்னா, ஹீரோயினோட அப்பா வீட்டில், அந்த பொண்ணோட வீட்டில் போய் மன்னிப்பு கேட்பாரு. அந்த சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் தொடர்ந்து வர அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ், அதுல தனுஷா ஒரு பைக்ல கூட்டு போறது, இந்த காட்சி எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா டோட்டலாகவே பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. எமோஷனலாக நம்ம ரொம்ப ட்ரிகர் பண்ணுற ஒரு கேரக்டர்னா நிச்சயமாக அவரோட கேரக்டராக தான் இருக்கும். அதுக்கு காரணம் பிரகாஷ் ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் தான். தனுஷோட ஃப்ரெண்டா வேத் அப்படிங்கிற கேரக்டரில் வர பிரியான்ஷு பைன்யூலி, அண்ட் ஹீரோயினோட அப்பாவா வர டொட்டாராய் சௌத்ரி, அண்ட் கமாண்டரா வர வினீத் குமார் சிங், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீட்டாகவே இருந்தது. எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் ஓரளவு தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் அதீத எமோஷன்ஸ் வெளிப்பட்டாலும் ஓரளவுக்கு கிரவுண்டடாகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆறுதலான விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரியை வாரோட பேக்ட்ராப்ல வச்சு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆனந்த் எல் ராய். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இதில் வர சீக்வன்சஸ் எல்லாமே முன்னாடியே வேற படங்களில் பார்த்த இன்ஸ்பிரேஷனோ இல்லை பார்த்த ஒரு எஃபெக்டை கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஃபீல் உங்களுக்கு உறுத்தலை அப்படின்னா இந்த ஸ்டோரி நிச்சயமா உங்களுக்கு கிளிக்காக வாய்ப்புண்டு. இந்த ஸ்டோரியோட ஒரு பெரிய அசெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டைரக்ஷன்ல ஸ்டோரி மூவ் ஆகுறது தான். அடுத்து என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளே ஃப்ளோ ஆகுது. பட் ஸ்டில் இந்த மற்ற படங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு பெருசாக உறுத்தலை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படமும் உங்களுக்கு கிளிக்காக வாய்ப்புகள் உண்டு. அண்ட் எமோஷனலாக சில சீக்வன்சஸ் நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரகாஷ் ராஜோட அந்த சீக்வன்ஸ், அதே மாதிரி தனுஷ் ஒரு எமோஷனலாக ஒரு பிரேக் டவுன் ஆவார் இன்டர்வல் சீக்வன்ஸுக்கு முன்னாடி. அந்த சீக்வன்ஸும் சிறப்பாகவே இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு இன்டென்ஸான ஒரு டெசிஷன் எடுக்கப்படும். அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த மொமெண்ட்டும் அதுக்கு முன்னாடியான காட்சிகளும் சிறப்பாகவே இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் எமோஷனலாக நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதுக்கு பாராட்டுகள். இந்த மாதிரியான எமோஷனல் சீன்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அந்தந்த காட்சிகளில் வர டயலாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில இடங்களில் அந்த டயலாக்ஸ் நல்லா ஸ்டாண்ட் அவுட்டாகவே
தெரியுது. உதாரணத்துக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து, அதாவது வரப்போற ஜென்ரேஷன் வந்து நிறைய சாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நம்மள மாதிரி லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும் கிளைமேக்ஸ்ல. அது ரொம்ப டச்சியாவே இருந்தது. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கிராமர் டெஃபினிஷன் அப்படிங்கிறது டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு வருதோ அப்படிங்கறது ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியும் அது இருந்தது. அது ஒரு தாட்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ராஞ்சனா யூனிவர்ஸில் நடக்கிற கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஆல்ரெடி குந்தன் அப்படிங்கிறவரும் தனுஷ் மாதிரி தான் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி தனுஷ் இங்கே வேற ஒரு சங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கிறப்ப இந்த குழப்பம் வரும் இல்லையா. பட் அந்த குழப்பத்தை சிறப்பாகவே ஒரு டயலாக்ல, ஒரே ஒரு டயலாக்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமா ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங். அண்ட் ராஞ்சனா யூனிவர்ஸ்லேருந்து வந்த அந்த கேரக்டரும் சிறப்பாகவே அந்த ரோலை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்டாகவும் இருந்திருக்காரு. நல்லதொரு கேமியோ. துஷால் காந்தி ராயோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஹேமல் கொத்தாரியோட எடிட்டிங் ரெண்டுமே சிறப்பாக இருந்தது. டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வார் சீக்வன்சஸ் நிறையா இருக்குது. ஃபைட்டர் ஜெட் சீக்வன்சஸ் அண்ட் ஐஎன்எஸ்ல நடக்கிற அந்த தாக்குதல்னு ஒரு பெரிய போரை காட்டுறதுக்கான ஸ்கோப்பும் படத்தில் இருக்குது. அது எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக உறுத்தவே இல்லை. அண்ட் ஒரு பாம் பிளாஸ்ட் சீன் வரும், அதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியில் இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்து அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டுக்குரியது. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பெரிய அசெட் நிச்சயமா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். 2-3 பாடல்கள் சிறப்பாகவே இருந்தது. அதுவும் நான் ஹிந்தி விஷயம் தான் பார்த்தேன். தமிழ்லேயே ஒரு பாட்டு வருது, சின்னவரே அப்படின்னு சொல்லி, அந்த பாட்டும் சிறப்பாகவே இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லூப்ல வர்ற மாதிரி ஒரு ரிப்பீட்டட் மியூசிக் இருந்தாலும் எமோஷனல் காட்சிகளில் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்காரு ரஹ்மான் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடியே சொன்னாலே அந்த ஆக்டிங் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய காட்சிகளில் துருத்திட்டு இருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இந்த படத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டிங் ப்ராவஸை காட்டுற மாதிரியான காட்சிகள் நடிகர்களுக்கு அமையுது அப்படின்னா அவங்க நிச்சயமா ஒரு நல்ல நடிகர் வந்து அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு தான் பார்ப்பாரு. அதே மாதிரி விஷயங்களை தான் தனுஷும் சரி கிருத்தி சரணும் சரி பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக ரைட்டிங் இருக்கணும் இல்லையா. அது இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அன்பிரடிக்டபிள்னஸ் தான், எல்லாமே ஓகே தான், எமோஷனல் அங்கே கிளிக் ஆகுது தான். பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சில காட்சிகள் அண்ட் கதாபாத்திரங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் லாஜிக்கோடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுது. அதுவும் கீர்த்தி சரனோட கேரக்டர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்காக டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இனிமேல் விளக்கப்பட்டிருக்கலாம். அது ரொம்ப அன்பிரடிக்டபிள்ங்கிற தாண்டி இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசுக்குள்ளே எழுது. இல்லை இதுக்கான விட இதுதானா, இப்படி தான் இது அணுகணுமா அப்படிங்கிற மாதிரியும் நமக்குள்ள கேள்விகள் எழுது. இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லா கதாபாத்திரங்களும் அங்கங்கே வர்றது இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் தான். இந்த கேரக்டர் எடுக்கிற முடிவுகள், அவங்களோட அந்த முடிவுகளோட அவுட்கம் இதெல்லாமே வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு உதாரணமா சில காட்சிகள் சொல்லணும் அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி அப்பாலஜைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்ல தெரியாம இருக்கிற ஒரு ஆள் 3 வருஷத்துல யூபிஎஸ்சி கிளியர் பண்றாரு. அதே மாதிரி நோன்னு சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு நீ போய் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரியான டேர்ன் அரவுண்ட்லாம் நடக்குது படத்துல. இதெல்லாமே வந்து 90ஸ்லயே இல்லை 80ஸ்லயோ அந்த மாதிரி படங்களே ஆல்ரெடி பண்ணி அதை ஒரு மாதிரி டெம்ப்ளேட் ஆக்கி முடிச்சு விட்டாங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு ஃப்ளோக்குள்ள இந்த படம் போறது கொஞ்சம் அவுடேட்டடா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த அவுடேட்டட் கேட்டகரியில இன்னொரு அடிஷனா இந்த கேன்சர்ங்கிற விஷயத்தையும் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேன்சர் கல்ச்சர் அப்படிங்கிறது 90s அண்ட் 2000ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அதை எகைன் உயிர் ஊட்டி ஒரு லவ் ஸ்டோரியில் அதை உள்ள கொண்டு வந்து வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் உள்ள வந்தது அப்படிங்கிறது இன்னுமே எகைன் லாஜிக்க கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கேள்விகளாக தான் நமக்கு இருக்கே தவிர அதற்கான பதில்கள் கிடைக்கப்படவே இல்லை. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருந்தாலும் அது இப்படி தான் முடிக்கணும், இப்படி தான் வந்து வாலண்டியராக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எழுதின மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆர்கானிக்காக அதை கொண்டு வந்து பிளேஸ் பண்ண மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய கேரக்டர்ஸ் சந்திச்சுக்கிறதே வந்து ரொம்ப இன்ஆர்கானிக்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, பெருசாக லாஜிக்கெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா மேபி இந்த படம் உங்களுக்கு கிளிக் ஆகலாம். உங்களுக்கு இது ஒரு அபோவ் அவரேஜ் படமாகவும் தெரியலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு மெஸ்ஸி லவ் ஸ்டோரி, அதுவும் டாக்ஸிக்காக நிறைய விஷயங்கள் அணுகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பார்க்குறப்போ ஹீரோவும் அர்ஜுன் ரெட்டி, ஹீரோயினும் அர்ஜுன் ரெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் இந்த படத்தை கொடுத்தது. அதனாலேயே எனக்கு இந்த படம் கிளிக் ஆகாத மாதிரி தான் இருந்தது. அதனாலே இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ரேட்டிங் கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.